பிரான்சின் வரித்துறை சேவைகளில் சமீபத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய இணைய தாக்குதலால் சுமார் 7 லட்சம் குடிமக்களின் தரவுகள் திருடப்பட்டன. இந்த விவகாரம் வெளிவந்து 5 நாட்களான நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கை கடிதங்கள் அனுப்பப்பட தொடங்கியுள்ளன. இந்த தரவு கசிவு குறித்து பிரெஞ்சு பொது நிதி இயக்குநரகம் ஏற்கனவே வருத்தம் தெரிவித்திருந்தது. தற்போது மோசடி நபர்களிடமிருந்து மக்களை காக்க தாங்கள் அனுப்பும் எச்சரிக்கை கடிதத்தின் விவரங்களை பொதுவெளியில் வெளியிட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் மின்னஞ்சல் மற்றும் அஞ்சல் முகவரிகளுக்கே இந்த கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. இதில் எவ்விதமான ரகசிய தகவல்களும் கோரப்படவில்லை. மாறாக நடந்த சம்பவங்களும் உரிய முன்னெச்சரிக்கை ஆலோசனைகளுக்கு மட்டுமே இடம்பெற்றுள்ளன. போலியான மின்னஞ்சல்கள், குறுஞ்செய்திகள் அல்லது தொலைபேசி அழைப்புகள் குறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று வரித்துறை தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் வரித்துறை எந்த ஒரு முறையும் இதுபோன்ற வழிகளில் ரகசிய தகவல்களை கேட்பதில்லை என்றும் தெரிவித்தது. ஹேக்கர்கள் திருடப்பட்ட தரவுகளை ஏற்கனவே விற்றுவிட்டதாக கூறியுள்ளனர். எனவே வரும் மாதங்களில் பொதுமக்களை ஏமாற்றும் பிஷிங் தாக்குதல்கள், போலியான வங்கி அதிகாரிகளின் அழைப்புகள் மற்றும் போலி நிறுவனங்களின் தொடர்புகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எந்த ஒரு சந்தேகத்திற்கிடமான சூழலிலும் நேரடியாக அதிகாரப்பூர்வ வலைத்தளமான imports.gov.fr சென்று அங்கிருக்கும் பாதுகாப்பான செய்தி அமைப்பு மூலம் மட்டுமே வரித்துறையை தொடர்பு கொள்ள முடியும். மின்னஞ்சல்களின் வரும் இணைப்புகளை கிளிக் செய்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.